வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வியக்கத்தக்க ஆரோக்கியமான நன்மைகளை, அதாவது ஆச்சரியப்படக்கூடிய அளவுகளுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய பழம் பப்பாளி பழம் அப்படின்னா அது உண்மைதான். இந்த பழம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். ஆனால் பப்பாளி பழத்தை நம்ம அளவு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக உட்கொண்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு பெரும் தீமைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ அந்த சத்துக்கள் ஆரம்பித்து விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே வரைக்கும் ஏராளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. இதனுடன் கலோரிகள், கொழுப்பு சத்து, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பப்பாளி பழம் இருக்குங்க இல்லையா, இதை நம்ம சாப்பிடும்போது செரிமான அமைப்பு நமக்கு சீராக இருக்கும். இது தவிர மருத்துவ குணங்கள் இருந்திருக்கக்கூடிய பப்பாளி நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கும். புற்றுநோய் பிரச்சனையை சரி பண்ணிடும். இதயம் மற்றும் இதயத்தை ஆரோக்கியப்படுத்தும். குறிப்பாக ரத்தத்தில் பிளேட்லெட்டுகளை அதிகரிக்கிறதுல பப்பாளியும் பப்பாளி இலையினுடைய சாரும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இது ரெண்டுத்தையுமே பப்பாளியும் பப்பாளி இலை சாரையும் அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது நம்மளுடைய உடல்நிலையை கெடுக்கும். ஸோ இது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு நன்மை தருதோ அந்த அளவுக்கு தீமைகளையுமே கொடுக்கும். அதனால் பப்பாளியை முதல்ல நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடணும், அதோடைய பப்பாளி இலை சாறு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், அப்படி அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், பப்பாளி பழத்தை எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற அனைத்து தகவல்களையுமே தெரிந்து கொள்வோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி சாப்பிட வேண்டும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் இந்த அளவுக்கு தான் நம்ம பப்பாளி சாப்பிடணும். ஸோ 100 கிராம் முதல் 120 கிராம் பப்பாளியை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அப்படின்றத மருத்துவர்களும் உணவு நிபுணர்களும் பரிந்துரைக்கிறாங்க. இந்த அளவை விட நீங்கள் அதிகமாக பப்பாளி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக தீமை தான் கிடைக்கும். இதை தவிர பப்பாளி இலையினுடைய ஜூஸ், அந்த சாறு நீங்கள் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா தினமும் 5லிருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே அந்த சாறு உங்களுக்கு போதுமானது. ஸோ பப்பாளி எப்போதுமே நீங்கள் சாப்பிடுவதற்கு 2லிருந்து 3 மணி நேரத்திற்கு முன் அல்லது பின் நீங்கள் சாப்பிடணும். அதுதான் சரியான நேர இடைவெளி. அந்த டைம் இல்லாமல் நீங்கள் எல்லா நேரங்களுமே பப்பாளி பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு தீமைகளை தான் விளைவிக்கும். ஸோ இந்த அளவு, இந்த நேரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமாக பப்பாளி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உணவு குழாயை சேதப்படுத்தும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பப்பாளியில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்குது. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஆனால் அதிகமாக நம்ம பப்பாளி பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா அது தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிச்சிடும். இது உணவு குழாயை நமக்கு சுருங்க வைக்கக்கூடியது அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அபாயம் இருக்கக்கூடாதுன்னா பப்பாளி அளவோடு சாப்பிடுங்க. பப்பாளியை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஸோ டைஜஷனில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். பப்பாளியை அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு எப்போதுமே கேடுதான். இதனுடைய அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய அதிக நார்சத்து உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்குறதுக்கும் மலம் இலக்கியாகவும் உங்களுக்கு செயல்படும். ஆனால் ஓவராக அது மலத்தை இலக்கியம், அதாவது மலத்தை உங்களுக்கு இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா அது இழக்கிறதால, ஸோ குறிப்பாக அது உங்களுக்கு வயிற்றுப்போக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா அது கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை சாப்பிடாம அளவோடு மட்டுமே சாப்பிடுங்க. சர்க்கரை நோய் மருந்துகளோட தவறுதலாக கூட நீங்கள் பப்பாளி சாப்பிடாதீங்க. நீங்கள் நீரிழிவு மருந்து சாப்பிட போகிறீங்களாங்க இருந்தீங்கன்னா அதுக்கான மெடிசன்ஸ், சுகர் ப்ராப்ளமாக இருந்து நீங்கள் அதுக்கான மெடிசன்ஸை மருத்துவ பரிந்துரையின்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. இதனுடைய பயன்பாடு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு அபாயம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சுகர் ப்ராப்ளம் இருந்து அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடாதீங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா மருத்துவ நிபுணரை நீங்கள் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதுமே நமக்கு பக்க விளைவுகள், அதாவது பாதகமான சில சைடு எஃபெக்ட்களை ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிக அளவு பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை அணுகி ஆலோசனை மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னா இதில் பப்பாளி பழத்தில் விட்டமின் கே சத்து இருக்குது. இது இந்த மெடிசன்ஸ்க்கெல்லாம் இடையூறு விளைவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர் புரத உணவுகள், ஹை புரோட்டீன் ஃபுட்ஸை நீங்கள் பப்பாளி பழத்தை கூட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் சில புரதங்களினுடைய செரிமானத்தில் குறுக்கிடலாம். இறைச்சி போன்ற உயர்தர புரத உணவுகளோட பப்பாளியை நீங்கள் இணைக்கிறது தவிர்க்கணும். ஏன்னா இறைச்சியிலுமே புரதம் இருக்கும், பப்பாளியிலும் புரதம் இருக்கும். இது ஒன்றா உங்களுக்கு சேரும் போது ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அஜீரணத்திற்கு இது வழிவகுக்கும். டைஜஷன் ஆகாது, அசிடிட்டி ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ நீங்கள் கவனத்தோடு இருக்கணும்.
தயிர் கூட நீங்கள் பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால் கூடவும் நீங்கள் தயிர் அது பால் கூட வந்து நீங்கள் பப்பாளி சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதேபோல் தயிர் கூடவே நீங்கள் பப்பாளி வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தயிர், பால் போன்ற கலவையோட பப்பாளி நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அது உங்களுக்கு செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். இதனால் நீங்கள் தனித்தனியாக தான் நீங்கள் அதை உட்கொள்ளணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல் நீங்கள் தயிரோட பப்பாளியை வந்து சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட நீங்கள் பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி ஒரு வந்து குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பழம். மேலும் இதில் வந்து அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட நீங்கள் இதை சேர்த்து உட்கொள்வது ஒரு சிலருக்கு வந்து அஜீரணத்திற்கு இது வந்து வழிவகுக்கும். அதனால் அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளி வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது தோல் எரிச்சல் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒவ்வாமை எதிர்வினை ஏற்படலாம். கருப்பை சுருக்கங்கள் வந்து பெண்களுக்கு ஏற்படலாம். இதன் மூலமாக கருச்சிதைவு கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து மருத்துவ பரிந்துரையின்படி இல்லாமல், டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கரோட்டினீமியா என்ற தோல் நிறமாற்றம் நமக்கு வந்து ஏற்படும். ஸோ இது அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிடும்போது தான் ஏற்படும். அந்த கரோட்டினீமியா என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் தோன்றும். அதுதான் கரோட்டினிமியா சொல்கிறோம். வயிறு கோளாறு நமக்கு ஏற்படும். சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல் ஏற்படும். மூக்கடைப்பு கூட நமக்கு வந்து ஏற்படும். அதனால் நம்ம பப்பாளி அளவோடு தான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பால் மற்றும் பால் பொருட்களோட தவறுதலாக கூட நம்ம பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற எந்த ஒரு பால் பொருட்களையுமே பப்பாளியோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் பால் பொருட்களை ஜீரணிக்க கஷ்டப்படும். இதனால் செரிமான அமைப்பு கடுமையான அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். மேலும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளான வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை கூட ஏற்படும். ஸோ ஒட்டுமொத்தமாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளில் பாதிப்பு ஏற்படும். அதனால் பால் பொருட்களையும் நீங்கள் பப்பாளியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க. முட்டையையும் பப்பாளியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு முட்டை ஒருபோதும் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா இதனால் பல பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம். அதாவது கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், வாந்தி, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து உண்டாகும். அதனால் முட்டையையும் பப்பாளி பழத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க. சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை நம்ம வந்து பப்பாளியோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்களோட பப்பாளியை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பப்பாளியில் விட்டமின் சி நிறைந்திருக்கிறதால இவற்றை ஒன்றாக நம்ம சாப்பிடும்பொழுது அசிடிட்டி அல்லது நெஞ்செரிச்சலை இது வந்து ஏற்படுத்தக்கூடும். அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். குறிப்பாக வந்து சில் வாட்டர், குளிர்ந்த நீர் வந்து நீங்கள் பப்பாளியோட சேர்த்து குடிக்கக்கூடாது. இப்போ ஒரு வேளை நீங்கள் பப்பாளி சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கணும் அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம், இல்லைனா நார்மல் வாட்டர் குடிக்கலாம். ஆனால் சில் வாட்டர் குடிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை, அந்த மெட்டபாலிசத்தை வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் கடுமையான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில் வாட்டர் பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்காதீங்க. நிபுணர்களுடைய கூற்றுப்படி பப்பாளியை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதை தவிர்க்கிறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பப்பாளி பழத்தில் நார் சத்து மற்றும் பப்பைன் போன்ற நொதிகள் இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது குறிப்பாக அது வந்து நம்மளுடைய வயிற்று புரணியை வந்து எரிச்சல் அடைய செய்யும், தளர்வான மலத்தை ஏற்படுத்தும், அதாவது வயிற்றுப்போக்குக்கு வழிவகுக்கும் அப்படின்றத கூட குறிப்பிடுறாங்க. ஸோ பப்பாளி பழம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் தான். நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம அதை வந்து சேர்க்கப்படக்கூடிய உணவுகளை பொறுத்தும், சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும், சாப்பிடக்கூடிய அளவுகள், அதாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியும்னா இதையெல்லாம் பொறுத்து பப்பாளி பழத்தினுடைய தீமைகள் அதிகரிச்சுட்டே போகும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அதை அளவோடு சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.